நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். ஆகாய் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 17 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை எருசலேமில் அது இருந்த ஸ்தானத்தில் கட்ட ஆரம்பித்தார்கள். இதை கேள்வியுற்ற அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து அந்த வேலையை தடை பண்ணுவதற்கு மிகவும் முயற்சித்தார்கள். அவர்கள் தடை பண்ணின நிமித்தம் ஆலயம் கட்டுகிற வேலை நிறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்களில் தேவ ஜனங்கள் ஆலயம் கட்டுகிறதுக்கான வேலை இன்னும் வரவில்லை என்று எண்ணி தங்கள் தேசத்தில் தங்களுக்காக மச்சுப்பாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்கள். இவ்விதமாக அவர்கள் ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அதை குறித்து விழிப்புணர்வற்றவர்களாக அசதியாக இருந்தபோது தேவன் ஆகாய் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் மத்தியிலே எழுமப்படினார். ஆகாய் தன்னுடைய தீர்க்க தரிசனங்களின் மூலமாக தேவ ஜனங்களை ஏவி எழுப்பி அந்த வேலையை மீண்டும் தொடர்ந்து செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிக்கத்தான் இந்த தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய ஆலயமாக அவர் எண்ணுகிறார். நீங்களே என் ஆலயம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? நாம் ஆண்டவரோடு வாசம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலக பிரகாரமான வீடுகள், கட்டடங்கள் இவைகளிலே நாம் ஆசைப்படுகிறோம், கட்டுகிறோம். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலத்திற்கு நமக்கு வீடுகள் அவசியம்தான். ஆனால் ஒரு நாளிலே எல்லாம் நாம் காண்கிற அத்தனை மாட மாளிகைகளும் அரண்மனைகளும் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் அழிக்கப்படாத நித்திய வீட்டை நாம் சென்றடைவதற்கு இந்த உலகத்திலே நாம் தேசாந்தரிகளாக, இல்லைனால் யாத்ரீகர்களாக, நாம் ஆண்டவருடைய கூடாரவாசிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய ஜீவியத்தை ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். அந்த நாட்களில் நடந்தது போலவே இன்றைக்கும் கூட நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஆவிக்குரிய வீடாக, தேவனுடைய ஆலயமாக நாம் கட்டி எழுப்பப்படுவதை பல விதங்களிலே தடை செய்ய முயற்சிக்கிறான். மறுபக்கத்தில் நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவாலயமாக கட்டி எழுப்ப வேண்டிய ஏற்ற வேளை இதுவே என்று தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு ஊழியர்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி நம்முடைய ஆவியை தட்டி எழுப்புகிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்பதாகவும், பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்திலே, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதாகவும் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாம் ஆண்டவருடைய ஆலயமாகவும்
நாம் அனைவரும் இணைந்து சபையாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் பலரும் கூட தங்களுக்காக பிரமாண்டமான மாளிகைகளை போன்ற வீடுகளை கட்டுகிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு, கையிலே இருக்கக்கூடிய இருப்பு பணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் கட்டுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடுகளை கட்டுவது தவறல்ல. ஆனால் இந்த வீடு எனக்கு நிலையான வீடு என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் அதுதான் தவறு. நாம் தங்குவதற்கு, குடியிருப்பதற்கு ஒரு வீடு அவசியம். அதற்கேற்றவாறு செயல்படுவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றை காட்டில் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வீடாக நாம் நம்மை கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இந்த பூமியிலே நாம் பார்க்கிற எல்லா வீடுகளும் ஒரு நாளிலே இல்லாமற் போகும். தேவ ஜனங்களாகிய நமக்கு பரலோகத்தில் ஒரு நித்தியமான வீடு உண்டு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது பரிசுத்த பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5:1 குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நித்திய வாசஸ்தலத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பும்படி வெகு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே ஆகாய் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று 2 முறை தம்முடைய ஜனங்களை நோக்கி குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதை குறித்து கவலையற்றவர்களாய், நிர்விசாரிகளாய், சோம்பலுடையவர்களாய், சுயநலமுடையவர்களாய், தங்களை மாத்திரமே மையமிட்டவர்களாக, தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கானவைகளை தேடுகிற அப்படிப்பட்ட சுயநல எண்ணம் கொண்டவர்களாய் இருக்கிற ஜனங்களை பார்த்து இங்கே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். தங்களுக்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருந்த நிமித்தம் தேவ ஜனங்களுக்கு நேரிட்ட இழப்புகளை அவர்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சுட்டி காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்பதாக 1 அதிகாரம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விதைக்கிறீர்கள் ஆனால் திருப்தி அடையவில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் பரிபூர்ணம் அடையவில்லை. வஸ்திரம் நீங்கள் தரித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு குளிர்விடவில்லை. நீங்கள் உழைக்கிற உழைப்பின் பலனை பெற்று நீங்கள் சம்பாதிக்கிற அந்த கூலியானது பொத்தலான பையிலே போடுகிறதைப் போல காணப்படுகிறது என்பதாக அங்கே சொல்லி அவர்களை தட்டி எழுப்புகிறதை பார்க்கலாம். தங்களுக்கு உண்டான இழப்புகளுக்கான முகாந்திரத்தை அவர்களுக்கு உணர்த்தும்படியாகவே இங்கே தீர்க்கனின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி கூறுகிறார். நம்முடைய பிரயாசங்களின் முடிவில் நாம் மெய்யான பலனையும் திருப்தியையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ளும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் செய்ய வேண்டியவைகளை இந்த பகுதியிலே, இந்த வேத பகுதியிலே தேவன் நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களிலே என்னிலே கொண்டிருக்கிற திட்டம், தீர்மானம், அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு என்னை நான் கையெடுத்து கொடுத்திருக்கிறேனா? இல்லை என்றால் என் ஆண்டவருடைய பணியை மறந்து என் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதை நான் செய்யாது சுயநலமுடையவனாக இந்த உலகத்திற்கானவைகளையே நான் தேடிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேனா? இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் இன்னும் நான் வளர வேண்டும், பெருமையடைய வேண்டும், நான் பேரும் புகழும் அடைய வேண்டும், செழிப்புடையவனாக, நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுயநல வட்டத்திற்குள்ளாகவே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் என்னிடத்திலையும் உன்னிடத்திலையும்
இந்த நாளிலே கேட்கிற காரியம் அதுதான். உன் வழி எனக்கு உகந்ததாக இருக்கிறதா? என்னை மகிமைப்படுத்துகிற வழியாக இருக்கிறதா? உன் வாழ்க்கை நான் உன்னிலே வந்து தங்கி ஜீவிக்கக்கூடிய அளவிற்கு கட்டப்பட்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக, தேவ ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறதா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கும்படியாக எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட, பண்ணையாக மாளிகையாக தேவனுடைய வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வடிவமைக்க உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை கட்டி எழுப்பும். உம்மை மகிமைப்படுத்தும் ஆலயமாக காணப்பட எனக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.